ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் இந்தியன் பேங்க்கில் இருக்கிற மந்த்லி இன்கம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம மந்த்லி நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் பேங்க்கில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸோ செப்பரேட்டாக அதுக்குன்னு சொல்லி தனியாக இல்லை. ஆனால் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் எஃப்டி நம்ம சூஸ் பண்ணி அந்த எஃப்டியில் மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த்லி நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரிக்கை தான் இந்த ஸ்கீம்ஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த எப்படி நம்ம மந்த்லி ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்ககிட்ட இருக்க ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அதில் நீங்கள் மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எவ்ரி மந்த் நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டென்யூர் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தான் இதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் இந்த ஸ்கீம் உடைய மெயின் ரோல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான டெபாசிட் லிமிட், ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதிகபட்சமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 3 கோடிக்குள்ளே இந்த ஸ்கீம்ஸில் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டென்யூர் ஆப்ஷன். ஸோ டென்யூர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 7 டேஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்குமான டென்யூர்ஸ் இந்த ஸ்கீம்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன விருப்பமான டென்யூஸோ ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு 3 இயர்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ 3 இயர்ஸ்க்கான டென்யூஸை சூஸ் பண்ணி அதில் மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 3 இயர்ஸும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்ரி மந்த் இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 555 டேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய 444 டேஸ் அண்ட் 555 டேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 7.65% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஏன்னா நார்மலாக நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 7.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும், அதாவது 3%லிருந்து 6.70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்திங்க அப்படின்னா ஸோ ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ, அதாவது 6.70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஸோ அதில் 0.50 ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ சீனியர் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அப்படி பார்க்கும்போது 3.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதிலே சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டும் அதிலிருந்து 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த 1 செப்டம்பரில் இருக்கிற இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இந்த செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். ஸோ எதனா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க 5 இயர்ஸ்க்கு அப்படின்னா 6.70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் 67,000 ரூபாய் உங்களுக்கு வரும். மந்த்லி பே அவுட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 5,583 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். அதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசன் எடுத்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஸோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 72,000 ரூபாய் வரும். அதுவே மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் 6,000 உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே கிரெடிட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா 10,000, அதாவது 10 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுக்கு மந்த்லி 6,000 அப்படின்னு சொல்லி அடுத்த 5 வருஷத்துக்கும் இதே அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த 10 lakhsம் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 18 வயசு கம்ப்ளீட் ஆனாலும் சரி, 18 வயசுக்குள்ளே, அதாவது 18 வயசு ஆகலை அப்படின்னாலும் சரி, அதாவது 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாலும் சரி, அதாவது அவங்க மைனர் அல்லது கார்டியன் மூலமாக அல்லது பேரண்ட், மைனராக இருக்கிறவங்க அவங்களுடைய பேரண்ட் அல்லது கார்டியன் மூலமாக இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் இதில் அலோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரஸ்ட் வச்சுருக்கிறவங்க, ஸோ அதாவது ஃபார்ம்ஸ் வச்சுருக்கவங்க, இன்ஸ்டியூஷன், சொசைட்டிஸ் இந்தமாரி வச்சுருக்கவங்க கூட இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாமினி ஃபெசிலிட்டி. ஸோ நாமினி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது கம்பல்சரி. ஸோ யாருன்னா ஒருத்தர் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். லோன் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லோன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது பர்சனல் லோன், எமர்ஜென்சி லோனாக உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அதை பேஸ் பண்ணி நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
ப்ரீமெச்சூர் விட்ரால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய ப்ரீமெச்சூர் விட்ரால் பண்ணிக்கலாம். ஆனால் சம் பெனால்டி சார்ஜஸ் இருக்கும். 5 lakhsக்குள்ளே அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுவாங்க. 5 lakhs மேலேனா 1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. யாருக்கெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னா ஓவராலாக எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட் சேர்த்து உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 10% சார்ஜஸ் வந்து டிடிஎஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 1 லட்ச ரூபா மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும், உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு பிடிக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G இருக்குது. அந்த ஃபார்ம்ஸை உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயரில் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு எந்தவித இஷ்யூஸும் வராது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற கீ பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன, இந்த ஸ்கீம்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டோம். இதில் என்னென்ன கீ பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது கேரண்டர் அண்ட் மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் டேயில் 1ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லி எதுனா ஒரு டேட்டில் எவ்ரி மந்த் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. இது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற டென்யூஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டென்யூஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்ஸை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் ஸோ டேப்லெட் காலம் மூலமாக நம்ம பார்க்கலாம். இப்போது 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 558 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்ரி மந்த் 5 இயர்ஸுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் 5 இயர்ஸ் அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதே போல் சீனியர் சிட்டிசனுக்கு 600 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு மந்த்லி 5 இயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 1675 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 1800 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2791 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு 3000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்கிது. 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 3908 ரூபாவும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு 4200 ரூபாவும் கிடைக்கிது. 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 5025 ரூபாவும் சீனியர் சிட்டிசனுக்கு 5400 ரூபாவும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே 12 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 12 லட்ச ரூபாய்க்கு அவங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6700 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்கிது. அதுவே 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டோட்டலாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8375 ரூபாய் வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு 9000 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கூடவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மந்த்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் எனக்கு ரெகுலராக, ஸோ அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்தியன் பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மந்த்லி ஒரு பர்டிகுலர் இன்கம்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நியர்பையாக இருக்க இந்தியன் பேங்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நார்மலாக இந்தியன் பேங்க்கில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்